வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும். இந்த நன்மைகள் பெற்றோருக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும். இந்த பிள்ளைகளை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொள்வதோடு, இப்பொழுது நம்முடைய உஸ்தாத் ஹஜ்ரத்துனா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை நமக்கு பகிர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. மிக்க ஹாஜிமார்களே, ஹாஜிமார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நாம் ஒரு மகத்தான சஃபரில் வந்தோம், உம்ரா செய்தோம். பிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் என்னுடைய ரவுலாவை, என்னுடைய கபரை ஜியாரத் செய்தார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளிலே என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபை நம்மெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்துக்கு வாஜிபாக்கப்பட்டவர்களாக நாம் ஆகியிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் எல்லா துறைகள்லையும் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் ஒரு மனைவிக்கு கணவனாகவும் வாழ்ந்தார்கள். அதே போன்று குழந்தைகளுக்கு தகப்பனாராகவும் வாழ்ந்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளிலையும் முன்மாதிரியாக இருந்தார்கள். தகப்பனாராக இருந்தால் எப்படி தகப்பனாராக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு கணவனாக இருந்தால் எப்படி கணவனாக வாழ வேண்டும், குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தால் எப்படி தந்தையாக வாழ வேண்டும், எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தார். எந்த துறையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தடம் பதியாமல் எதுவும் இல்லை. அதே போன்று வியாபாரிகள் இருக்கிறோம், வியாபாரத்தை எப்படி நடத்த வேண்டும், நியாயமாக நீதமாக நடத்த வேண்டும். எப்படி இந்த வியாபாரிகள் உலகத்தில் வியாபாரம் செய்தால் நாளை கியாமத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருப்பார்கள் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளுக்கும் வழிகாட்டியாக இருந்தார்கள். ஒரு கூலி தொழிலாளர் இருக்கிறார்கள், தொழிலாளராக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய எஜமானுக்கு எப்படி விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வளர்ந்த சஹாபாக்கள், அவர்கள் ஆண்கள் பெண்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை தர்பியத்தாக ஒழுக்கமுள்ளவர்களாக அவர்களை வார்த்தெடுத்தார்கள் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்டு எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். நாம் மதீனா முனவ்வராவுக்கு வந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்தோம். இப்போ இங்கிருந்து திரும்பி செல்வதற்காண்டி தயாராக இருக்கிறோம். நாமெல்லாம் உறுதி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஏதோ வந்தோம், வந்ததே போன்று திரும்பி செல்கின்றோம் என்று சொன்னால் இந்த வந்த பிரயாணத்திற்கு அர்த்தம் இல்லை. இவ்வளோ ரூபாய் செலவு செய்து, இவ்வளோ முயற்சிகள் செய்து, இவ்வளோ கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு, இவ்வளோ சிரமங்களை எடுத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய தூரத்துக்கு வந்த பிறகு எப்படி வந்தோமோ அப்படி திரும்பி சென்றால் பிறகு இந்த பிரயாணத்தின் மூலமாக எந்த மாற்றமும் இல்லாமல் செல்வது அது பொருத்தமானதாக இல்லை. ஏன்னா நான் இப்பொழுது உறுதி எடுத்து செல்ல வேண்டும். நான் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தானோ, வியாபாரியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ வியாபாரம் செய்திருக்கலாம். இனிமேல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நான் இந்த வியாபாரத்தில் உண்மையாகத்தான் வியாபாரம் செய்வேன், பொய் சொல்ல மாட்டேன், கலப்படம் செய்ய மாட்டேன், ஏதாவது வகையில் லாபம் கிடைத்தால் சரி என்று நான் நினைக்க மாட்டேன். அழகான முறையில் என்னுடைய வருமானத்தை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வியாபாரம் செய்து இந்த உலகத்தில் வாழ சொன்னார்களோ அப்படி தான் வாழ்வேன் என்று ஒரு உறுதியோடு செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் வியாபாரம் செய்கின்றார்களோ உண்மையாக நேர்மையாக நீதமாக நம்பிக்கையாக வியாபாரம் செய்தால் நாளை கியாமத்துடைய நாளிலே நானும் அவர்களும் இவ்வளவு நெருக்கமாக சுவர்க்கத்தில் இருப்போம் என்று அந்த விரலை காட்டினார்கள்.
இவ்வளவு நெருக்கமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லதான் சொன்னார்கள். உண்மையான வியாபாரிகள் நபிமார்கள், சித்தீகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள் அப்படிப்பட்ட நல்லவர்களே இருப்பார்கள் என்று சொல்லதான் சொன்னார்கள். ஆக வியாபாரிகள் இருக்கலாம், அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேர்மையாக வியாபாரம் செய்ய சொன்னார்களோ அப்படி தான் வியாபாரம் செய்ய என்ற உறுதியோடு செல்ல வேண்டும். இதனுடைய தொழிலாளிகளும் இருக்கலாம், உத்தியோகம் செய்யப்பட்டும் இருக்கலாம். ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிக்கு எவ்வளோ நம்பிக்கையாக, நாணயமாக, நேர்மையாக நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டினார்களோ அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பிக்கையை பார்த்து, அவருடைய நேர்மையை பார்த்து, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் எவ்வளவு தன்னுடைய எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கிறதை பார்த்து தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காகவே செய்தார்கள். பெருமானாரை நிக்காஹ் செய்வதற்கு முன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள், மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். அந்த வியாபாரத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையை பார்த்து, நீதத்தை பார்த்து அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். அவருடைய நேர்மையையும் நம்பிக்கையும் நீதத்தையும் பார்த்த பிறகுதான் அவர்களையே திருமணம் செய்து கொள்வதற்காண்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிவு செய்தார்கள். பெருமானாருடைய வயது 25, ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வயது 50க்கும் மேற்பட்டது. அவ்வளோ பெரிய வயது உள்ளவர்கள் பெருமானாரை திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய நியாயம், நீதம், நேர்மை, நம்பிக்கை, அந்த உண்மையான வியாபாரத்தன்மை இதையெல்லாம் பார்த்து தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரத்தை செய்தார்கள். அதே போன்று கணவன்மார்களாக இருக்கும் மனைவிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைரும் லி அஹ்லி. கணவன்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்தவர்களாக வேண்டும் என்று சொன்னால், ஊர் உலகத்தில் நாம் நல்ல பேரை வாங்கி வரலாம். அதற்கு பார்த்து மக்களெல்லாம் சொல்லலாம், ஹஜ்ரத் அவர்கள், மௌலானா அவர்கள் வந்து விட்டார்கள், போய்விட்டார்கள், வந்தார்கள், சொன்னார்கள் என்றெல்லாம் பாராட்டலாம் போகலாம். ஆனால் இந்த